தருமபுரி தீபா சில்க்ஸ் நிறுவனத்தில் ஜவுளிகள் வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு குலுக்கல் முறையில் கார் பரிசளிப்பு. தருமபுரி தீபா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் புதிய ஜவுளி நிறுவனத்தில் கடந்த தீபாவளி முதல் பொங்கல் பண்டிகை வரை சிறப்பு சலுகையாக 2000 ரூபாய்க்கு மேல் ஜவுளி வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சிறப்பு பரிசுக்கான குலுக்கல் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தீபா சில்க்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் DC சம்பத் தலைமை தாங்கினார். இயக்குநர்கள் S தியாகராஜன், S கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் DNC மணிவண்ணன் கலந்து கொண்டு அதிர்ஷ்டசாலிகளை குலுக்கல் முறையில் தேர்வு செய்து அதற்கான பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அதன்படி ஈச்சனஹள்ளி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவர் முதல் பரிசான சுசுகி கார் பரிசு வென்றார். நல்லம்பள்ளியைச் சேர்ந்த உஷா காந்தி இரண்டாவது பரிசாக மோட்டார் சைக்கிளும், தருமபுரியைச் சேர்ந்த மகாலட்சுமி மூன்றாவது பரிசாக ஃப்ரிட்ஜும், நல்லம்பள்ளியைச் சேர்ந்த விஜய் விஸ்வநாத் நான்காவது பரிசாக வாஷிங் மிஷினும், பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த புனிதா ஆனந்தன் ஐந்தாவது பரிசாக LED டிவியும் வென்றனர். இதேபோன்று ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள பல்வேறு வகையான பரிசுகள் குலுக்கல் முறையில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளை பட்டிமன்ற பேச்சாளர் ஆசிரியர் சவுந்தரபாண்டியன் தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி மிட்டவுன் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக தியாகராஜன் அவர்களே, ஏன்னா இங்கே தியாகராஜன் எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தருமபுரியில் பெரிய ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் விஜய் மகாலில் இருக்கிற இடத்துல எனக்கு கட்டி கொடுங்க, பெருசாக இதே மாதிரி கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை நான் மேலையும் கீழேயும் பார்த்தேன். ஏன்னா நாங்களாம் சேலஞ்ச் பண்ணுறதுல ரொம்ப சாதாரணமாக சேலஞ்ச் பண்ணிட்டு நாங்கள்லாம் வெளியில் வருவோம். பட் நானே அவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு அன்னைக்கு அவர் கேள்வி கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தேகத்தோடு தான் அவர் திரும்பி பார்த்தேன். இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட என் கசின் விக்ரமன் வந்திருந்தார். 2 பேர்த்தையும் பார்த்து இதெல்லாம் சாத்தியமா, தரவுல இவரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டிஸ்கரேஜிங்னா அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணுமேன்றதுக்காக நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டேன். இல்லை சார், என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், இந்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த ஊரில் நான் சாத்தியம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்னதுனால தான் அந்த விஜய் மகாலை நான் இடிக்கிற பிளானுக்கே வந்தேன். அதை மாற்றிட்டு ஷாப்பிங் மாலாக பண்ணலான்றதுக்கு முதற் காரணமே இவர் தான். அவர் சொன்ன இதில் தான் நான் நானே அதுக்கு பிளான் பண்ணேன். முன்னாடி தான் என்னுடைய பிரதரோட இடம் இது காலி பண்ணி இது பண்ணுற போது இது சூட் ஆகும் அப்படின்றதுனால இங்கே இண்டிவிஜுவல் பில்டிங் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷிஃப்ட் கொடுத்தோம். பட் அவர் கொடுக்கும் போதெல்லாம் கூட எங்களுக்கெல்லாம் ஏற்பாடு தான். தருமபுரியில் இவ்வளோ பெரிய ஷோரூம் ஆரம்பிக்கிற அளவுக்கு முடியுமா, நம்ம ஊரில் எதையுமே யோசனை பண்ணி தான் பண்ணணும்னு நிறைய டைம் அவருக்கு பார்க்கும்போதெல்லாம் கஷ்டம் தான் பண்ணுவோம். இருந்தாலும் சேலஞ்சாக பண்ணார். சரி, அப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கடந்த இப்போ 1 வருஷம் 3 மாதம் ஆகிடுச்சா, 15 மாதம் தான் கரெக்டாக 15 மாதம் ஆகிடுச்சு. 15 மாதமும் தொடர்ந்து ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து கண்டிப்பாக 50 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அவர் எடுக்கலாம், எடுத்து தான் கொடுக்க முடியும். பட் அது அந்த கான்ஃபிடன்ஸ் அதுக்கு முன்னாடியே வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே வராது. பட் அதெல்லாம் மீறி அதையும் சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி 42 லட்சம் கொடுத்துட்டேன், மீதி 10 லட்சமும் இன்னைக்கு நான் கொடுக்குறேன்ற ஒரு தன்மையோட இன்னைக்கு சொன்னதை செய்யற ஒரு நிறுவனமா தீபா சில்க்ஸ் வந்ததுல உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன். அது மட்டுமே இல்லாம அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை சொன்னாரு, எங்களுடைய குறைகள்லாம் சொல்லி அதை நல்லதா பண்றதுக்கு எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற ரோட்டரி நண்பர்கள், BNI நண்பர்கள்லாம் அன்னிட்டு அதுல ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னன்னா, யாருமே குறை சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நானே கூட அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் அவங்கள்ட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தது. அதெல்லாம் நாங்கள்லாம் ஏன்னா அவர் நல்லா இருக்கணுன்றதுல நானே கூட அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை எடுத்துக்கிற மனப்பக்குவம் தான் இன்னைக்கு அவர் அதை சொல்றாரு.
ஏன்னா அவங்களை சொல்றதுக்கு அலோவ் பண்றதே வந்து அந்த குறைகளை வந்து சொல்றதுக்கு வந்து பெருசா இல்லைனாலும் எனக்கு குறை, நான் எப்பயுமே அதான் கேட்பேன். நான் வந்து நிறைய விஷயங்கள் செய்யும் போது நான் ஒரு 100 விஷயங்கள் செய்யறேன்னா ஒரு 10 தப்பு இருக்கும் என்கிட்ட. ஆனால் 10 வந்து நான் ரைட்டு தான் செய்வேன், எனக்கு தெரியாது. அந்த 10ல் 2 வந்து சார் இதெல்லாம் தப்பு, நீங்கள் இந்த மாதிரி செய்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய வெற்றியே. ஏன்னா நான் செய்யறது தப்புன்றது எனக்கே தெரியாது. அந்த மாதிரி தியாகராஜன் வந்து ஆரம்பத்தில் சிறு சிறு தவறுகள் வந்து அவங்க வந்து தவறுகள் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்காக ஒரு சிலது வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணாமல் இருந்திருப்போம். தீபா சில்க்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா சம்பத் ஐயா அவர்கள் நேரடியாக எப்படி வராரு பாருங்க. ஐஸ்வர்யா ஈச்சன் அல்லி இவருக்கு தாருங்கள் கைத்தட்டலை அல்லி என்று கேட்டுக்கொண்டு நமது ஐஸ்வர்யா யார் சார், என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரத்தோடு சொன்ன நமது வருகையில் இருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் கார் விழும்னு எதிர்பார்க்கல, பட் கார் விழும்னு நான் எதிர்பார்க்கல. பட்டு என்னோட பொண்ணு வந்து தீபா சில்க்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ யாருப்பா ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தீபா சில்க்ஸில் நம்ம வந்து ஜவுளி எடுத்ததுக்கு கூப்பன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 100 பேரில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, அதனால நம்ம கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா. இப்போ ஜவுளி எடுக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என் பொண்ணு காரை பார்த்து இந்த பரிசு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு போய் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணு, கடவுள் இருக்காரு நமக்கு கொடுக்குன்றதா கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு அவங்க இப்போ போயிருக்காங்க. பட்டு எனக்கு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, நான் ட்ரெஸ் எடுக்க வந்தது டிசம்பர் 30ஆம் தேதி என்னோட ஒய்ஃபோட வந்தேன். எவ்வளோ 6000 மேலே பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னொரு வருத்தம் என்னென்னா, ஜனவரி 1ஆம் தேதி காலையில் என்னோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அதனால் அவங்க வர முடியாத சூழ்நிலை, வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். பட்டு கடவுள் வந்து நமக்கு ஒரு செலவை கொடுத்தாலும் எனக்கு ஒரு கிஃப்டையும் கொடுத்துருக்காரு. என் பொண்ணு ஆசைப்பட்டதை கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தீபா சில்க்ஸில் வந்து ஓப்பனிங் அன்னைக்கு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இங்கே எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, கீழேருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ஆனால் ரேட்டு கம்மி, நல்லா இருக்கு. அது வரைக்கும் இந்த நிறுவனத்தை ரன் பண்ணுற நிறுவன இயக்குனர் உரிமையாளருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லி சிரமப்பட்டேன்.